ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 37. பலமுறை இப்படி அனாவசியமாக ஆடம்பரமாக எந்த பொருளும் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாள். போடி, இப்போ என்ன நம்மக்கிட்ட இருக்குது, செலவு பண்ணுறோம் என்றார் தனம். ஆனால் அது யாருடைய பணம் என்று அம்மா நினைக்கலை. அவருக்கே அந்த எண்ணம் இல்லை என்ற போது சின்னவர்களுக்கு எப்படி வரும்? பலமுறை சொல்லிவிட்டு அழுத்து போய் விட்டு விட்டாள். ஆனால் கனகம் மகனுக்கு வெளியே பொண்ணு தேடிய போதுதான் தனம் அலறிவிட்டார். ஐயோ, வேற ஒருத்தி வந்தா என் பிள்ளைகள் இப்படி இருக்க முடியாதே என்று பயந்து விட்டார். கனகம் அதையெல்லாம் காதில் வாங்கலை. என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ விட்டா அவன் அந்த மேனகா கூட போயிட்டா, அவளை கட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது என்ற பயம் அவருக்கு. தீனாவை திருமணம் செய்து கொள்ள சுமித்ரா முதலில் மறுத்து விட்டாள். தனம்தான் அழுது கரைந்து, உன் தம்பி தங்கச்சிக்கு ஒரு வழி காட்டணும், வேற ஒருத்தி வந்துட்டா இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியாது என்று சொல்லி சொல்லி கண்ணீர் வடித்துத்தான் சம்மதிக்க வைத்தார். நான் இவர்களுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் எனக்கு இப்படித்தான் நடக்கும்னு சாபம் விடுறான். நடக்கட்டும். எப்போ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் என்று சொன்னாலோ அப்போவே தம்பி தங்கையை ஒழுங்கா அதட்டி ஒரு வழியில் கொண்டு வரணும். அதுவும் தம்பி மாமாவோடைய தொழில் இருக்கு. நான் கேட்டால் மாமா எது வேணாலும் செய்வார். என் மாமா கிட்ட கேட்டு வாங்கி தந்துருவாங்க என் அம்மா என்று ரொம்ப தெனாவெட்டா திரிகிறான் என்று விசித்ரா மூலம் அவளுக்கு தெரிந்தது. அவன் வாளை ஒட்ட நறுக்கணும் என்றுதான் சுமித்ரா இப்படி பேசியது. இப்போது இறுக்கி பிடித்தால்தான் தம்பி ஒழுங்கா படித்து பாஸ் பண்ணி வருவான். இல்லை என்றால் சென்னையில் கேட்க ஆளில்லாமல் ஆடிவிட்டு 4 வருஷம் கழித்து 21 அரியருடன் ஊரை சுத்த இங்கே வந்து விடுவான். அப்புறம் காலம் பூரா இங்கேயே டேரா போட்டு விடுவான். முதலில் இவனை சரி பண்ணணும் என்றுதான் இன்று பேசிவிட்டாள். கண்டிப்பா அம்மா அழுது கொண்டு மாமாவிடம் பஞ்சாயத்து வைப்பார் என்று அவளுக்கு தெரியும். அதற்கு முன்பு அம்மாவிடம் இருக்கும் பேங்க் பாஸ்புக், ஏடிஎம் கார்டு இரண்டையும் எடுக்கணும் என்று நினைத்தவள் அம்மாவின் பீரோவில் இருந்து 2ஐயும் எடுத்து தன் அறையில் கொண்டு போய் வைத்துவிட்டு, அம்மா, உன் பாஸ்புக் என்கிட்ட தான் இருக்கு, தேடாத என்றாள். மகளிடம் சுமித்ரா இப்படி பேசியதை கேட்டு பொறுக்காத தனம் இப்ப சுமி சொன்னதை கேட்டு வெகுண்டு எழுந்தாள். ஏண்டி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஓ மனசில் ரொம்ப ஆடாத. ஆமாம், சொல்லிட்டேன். சின்ன பையன், அவனை போய் இந்த 4 வருஷம்தான் நீ இங்கே இருக்கணும், அப்புறம் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்கிற. என் மகன் கூட நானும் போயிட்டா தெரியும் செய்தி. உனக்கு என்ன தெரியும் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற? ஒரு நேரம் உன் புருஷனுக்கு உன்னால் சமைச்சு போட முடியுமா? ஒரு காப்பி கூட ஒழுங்காக போட தெரியாது. என் மகன் சொல்கிற மாதிரி என்னை வேலை பார்க்க வச்சுக்கலாம்னு நினைக்காத. இது என் பிறந்த வீடு. மகள்தான், ஆனால் நான் உனக்கு இப்போ நாத்தனார். நீ கணக்கு பார்த்தா நாங்களும் கணக்கு பார்ப்போம். ஒழுங்கு மரியாதையா பாஸ்புக்கை கொடுத்துரு என்றாள். பின்னே அது இருந்தால்தானே மகன் மகளுக்கு இஷ்டப்படி வாங்கி கொடுக்க முடியும். கனகம் தேவை என்றால்தான் பணத்தை நீட்டுவார். நான் எதுக்கு என்று ஏன் எதுக்கு என்று 1000 கேள்வி கேட்பார். பணம் காசிற்கு கஷ்டப்பட்ட மனுஷி இன்னைக்கு இருக்குன்னு அள்ளி விடக்கூடாதுன்னு நினைப்பவர் அவர். அம்மாவோடு பணத்திற்கு போராட முடியாது என்றுதான் தம்பிக்கிட்ட சொல்லி தனியாக பேங்க் பாஸ்புக் வாங்கி கொண்டாள். இப்போ ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறார். இது சுரேஷிற்குத்தான் லாபம். கார்டை எடுத்து போய் அவனே பணம் எடுத்துக்கொள்கிறான். இதுவரை அவனிடம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதற்கு காரணம், அவன் எங்கே நின்று என்ன செய்தாலும் தீனாவுக்கு தகவல் போய்விடும். ஒரு முறை ஏதோ ஒரு குரூப் பசங்க கூட இவன் சேர்ந்து கண்மாய்க்குள் போயிருக்கிறான். இவன் தண்ணி அடிக்கலை. ஆனால் இவன் கூட வந்தவனுங்க தண்ணி அடிக்க ஃபோட்டோ எடுத்து தீனாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவன் அக்காவிடம் காட்டி, என்ன இது என்று கேட்க தனம் பதறி போனார். சுரேஷ் மாமாவிடம் சொன்னான். மாமா, நான் எந்த தப்பும் பண்ணலை, சும்மாதான் அவங்க கூட போனேன் என்றான். அதுவும் தான், ஏன் போற? அவனுங்க குடிக்கத்தான் போறானுங்கன்னு உனக்கு தெரியும் தானே. இனி ஒரு முறை இப்படி பண்ணக்கூடாது என்று கண்டித்தான் தீனா. இது நடந்து 6 மாதம் இருக்கும். அப்பவே சுமித்ரா முடிவு செய்தாள், முதலில் அம்மாவின் அக்கௌண்ட்டை முடக்கணும் என்று. ஏன்னா எரியறதை பிடுங்கிவிட்டால் கொதிக்கிறது தானாக நின்றுவிடும். தம்பி கெட்ட வழி போகக்கூடாது என்றால் அம்மா கையில் பணம் இருக்கக்கூடாது. எப்பவுமே எவ்வளவுதான் வசதியானவங்களாக இருந்தாலும் பிள்ளைகள் கேட்டவுடன் எதையும் வாங்கி கொடுக்கக்கூடாது. கேட்டதும் கிடைத்தால் அவர்களுக்கு சலிப்பு தட்டி போய்விடும். வறுமையும்
பற்றாக்குறையும் பிள்ளைகளை வலுப்படுத்தும், பொறுமையை கற்றுக் கொடுக்கும். முன்பு அவளால் வெளிப்படையா எதையும் கேட்க முடியலை. இப்ப அவள் தீனாவின் மனைவி. அந்த அடிப்படையில் அம்மாவையும் தம்பியையும் தன் வழிக்கு கொண்டு வர திட்டம் போட்டுத்தான் இன்று இப்படி நடந்து கொண்டாள். கனகத்திற்கு பேத்தியின் போக்கு புரிந்ததால் அமைதியாக இருந்தார். அவருக்கும் பேரனாவது படித்து ஒரு பெரிய வேலைக்கு போகணும் என்ற ஆசை. மகன் என்னதான் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அரசியல்வாதிதானே என்ற இலக்காரம் இருக்கு சிலரிடம். காரணம், இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ஃபோன், இன்டர்நெட் மூலம் எங்கே தவறு நடந்தாலும் உடனே தெரிந்து விடுகிறது. அரசியல்வாதிகளின் தோல் உரிக்கும் காலம் இது. அதனால் மக்களுக்கு அவர்கள் மேல் மதிப்பு இல்லை. அதற்கு அவர்கள் நடந்து கொள்ளும் விதமும் அப்படி. 5 வருடம் நாட்டை கொள்ளையடித்து கோடி கோடியாக சேர்த்து வைத்துவிட்டு கடைசி 3 மாதம் இருக்கும்போது உங்களுக்கு அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று லட்சக்கணக்கில் பணத்தை கடன் வாங்கி நாட்டையே அடமானம் வைத்து விடுகிறார்கள். எல்லாம் மக்களுக்கு பொது வெளியில் வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது இப்போது. பின்னே அவங்க உருட்டலை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் இனி அரசியலை தொழிலாக யாரும் நடத்த முடியாது. பகுதி நேர அரசியல்தான் செய்ய முடியும். அதனால்தான் பேரன் படித்து நல்ல வேலை பார்க்கணும் என்று கனகமும் சுமித்ராவை போல விரும்பினார். சுரேஷ் மாமாவை பார்த்து விசாரித்தால் சுரேஷ் மாமாவை பார்த்து வளர்ந்தால் மாமாவைப் போலவே அரசியல்வாதியாக்கிவிட்டால் அனைவரும் நமக்கு சலாம் போடுவார்கள். பணமும் நிறைய கிடைக்கும். எதற்காக வேலைக்கு போய் கஷ்டப்படணும், படிக்கணும்? இன்றைய அரசியல்வாதி மற்றும் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களின் யூனிஃபார்ம் ப்ளூ ஜீன்ஸ் மற்றும் ஒயிட் ஷர்ட் தான். இதை பார்த்தாலே தெரிந்துவிடும் அந்த ஆள் கட்ட பஞ்சாயத்து ஆள் என்று. இந்த சூழலில் வளர்ந்த அவன் இதையே தொழிலாக எடுக்க நினைத்தான். அதை தெரிந்து கொண்ட சுமித்ரா வேண்டாம் என்று தடுத்தாள். அது தம்பிக்காரனுக்கு பிடிக்கலை. சுமித்ரா மனசு வேதனைப்படும்படி மேனகாவை வைத்து அவளை மட்டமாக பேசிவிட்டான். இவர்களுக்காகத்தானே அவள் மாமாவை திருமணம் செய்து கொண்டாள். இன்று இவனே என்னை கேலி செய்கிறான் என்று ஒரே அழுகை. வெடித்து அழுதாள். வெளியே தோழிகளிடம் அவள் முகம் கொடுத்து பேசுவதே இல்லை. பேசினால் 2வது நிமிடம், என்ன உன் புருஷன் இன்னும் அந்த மேனகா கூட சுத்துறார் போல என்றுதான் கேட்பார்கள். இல்லை, என் புருஷன் நல்லவர், இப்போ ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகுறார், உதவி பண்ணுறார் என்று சொன்னால் யார் நம்புவார்கள்? என்னைத்தான் அட பைத்தியமே என்பது போல் பார்ப்பார்கள். இப்படி அவள் வெளியே போய் 4 பேரை பார்த்து பேசவே யோசிக்கும்போது கூட பிறந்தவனே இப்படி கேலி பேசினால் அவளுக்கு தாங்குமா என்ன? அழுது கரைந்தாள். இரவு சாப்பிட கூப்பிட்டும் வரலை. அம்மா பாத்தியா அவளை? அவதானே என் மகனை இனிமேல் 4 வருஷத்துக்கு பிறகு நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா. இப்போ என்னன்னா அவள் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறா. சாப்பிட வரலை. என் மகன் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு பழைய வீட்டுக்கே துணிமணியை எடுத்துக்கிட்டு போயிட்டான். நான் தான் இப்போ 3 நேரமும் சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அலையணும் என்று சொல்ல, உன் மகன் ரொம்ப ஆடுறான், நீ அவனுக்கு ஒத்து ஊதாத. சுமித்ரா கண்டிக்கிறது தான் நல்லது. அப்பத்தான் உன் மகன் கவனமாக படித்து ஒரு வேலை வெட்டிக்கு போவான். இப்போ இறுக்கி பிடிச்சா தான் ஆம்பளை புள்ள சரியாக வருவான். என்னதான் கோடி கோடியாக தீனா சம்பாதித்தாலும் அவன் செய்த ஒரு செயலால் ஊரார் முன்னாடி நாம் தலை குனிய வேண்டியதாக தான் இருக்குது. உன் மகனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா சுமித்ராவை அந்த மேனகா கூட சேர்த்து பேசி கேலி செய்வான். அவளே இப்போத்தான் புருஷன்னு பேசி பழகி வர்றா. அதுக்குள்ள உன் மகன் அவளை கேலி பேசுகிறான். அவன் நிலையில் நீ இருந்து உன் தம்பி இப்படி பேசினா உன் மனசு வேதனைப்படுமா இல்லையா என்று கனகம் கேட்க, அம்மா அவன் சின்ன பையன், ஏதோ புரியாமல் பேசிட்டான். யாரு அவனா சின்ன பையன்? அவன் சரியில்லாமல் இருக்கான். நீ அவனை இறுக்கி பிடிக்கலைனா அவன் சரியாகவே வரமாட்டான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இனி உன் பாடு உன் மகன் பாடு, நான் எதிலும் தலையிட மாட்டேன் என்றார் கனகம். இரவு வந்த தீனா சுமித்ரா படுத்து இருப்பதை பார்த்து, மித்து ஏன் படுத்திருக்க? உடம்பு சரியில்லையா? என்ன பண்ணுது என்று அவளை தொட்டு திருப்ப அவளை பார்த்தவன் அதிர்ந்து விட்டான். அவளுடைய மாநிற கன்னங்கள் சிவந்து கண் இமை வீங்கி முகமே தடித்து என்னவோ போல் ஆகிவிட்டாள். அவளை பார்த்த நொடி பதறி போனான். என்னடா பாப்பா, ஏன் இப்படி அழுதுருக்க? யார் என்ன சொன்னா? ஏன் அழுகிற என்று அவளை தூக்கி தன் மார்பில் சாய்த்து கொள்ள, அவ்வளவுதான், எல்லாம் உங்களால் தான் என்று அவனை அடிக்க லேசா வலித்தாலும் கண்டுக்காதவன், நான் என்னம்மா பண்ணினேன் என்றவனுக்கு
என்று மேனகா அவனை வற்புறுத்தி கடைக்கு கூட்டி போனது ஞாபகம் வந்தது. திருமணமான பிறகு இத்தனை நாள் அவளும் ஃபோன் பண்ணலை, இவனும் பண்ணலை. இன்றுதான் ஃபோன் பண்ணி அவசரமாக கடைக்கு போகணும் வாங்க என்றாள். இதோ பார், எனக்கு நேரம் இல்லை. இனி நீ கடைக்கு போகிறதா இருந்தால் டிரைவரை வர சொல்லி போ. அதுதான் உனக்குன்னு கார் வாங்கி கொடுத்துருக்கேன்ல என்றான். ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் வாங்க என்று கெஞ்சி கொஞ்சி கூப்பிட வேறு வழியின்றி அவளை கடைக்கு கூட்டி போனான். திருமணத்திற்கு பிறகு இன்றுதான் முதல் முறையாக கூட்டி போனான். வெளியே எவனாவது பார்த்து வீட்டில் வத்து வச்சிட்டானா? அதுதான் காரணமா? அதுதான் காரணம் என்றால் நன்றாக அலட்டும் என்று நினைத்தவன், என்ன காரணம் என்று சொன்னாதானே எனக்கு தெரியும் என்று அவன் கேட்க, அவன் மார்பில் முகம் புதைத்து கைகளால் அவனை கட்டி கொண்டு அழுதாளை தவிர எதையும் சொல்லலை. அவனும் பேசாமல் அவளை தட்டி கொடுத்தபடி இருந்தான். சற்று நேரத்தில் தன்னை தேற்றிக் கொண்ட சுமித்ரா அவனை பார்த்து சிரித்தாள். சோகமான அந்த சிரிப்பை பார்த்தவனுக்கு பாவம் இவள் என்றுதான் தோன்றியது. எதுக்கு அழுத என்று அவன் கேட்க, ஒன்றுமில்லை, சும்மா ஏதோ நினப்பு, அழுக வந்துருச்சு. சாரி மாமா, சாரி என்றவள் அவன் முகம் முழுக்க முத்தமிட்டவள். வாங்க சாப்பிட போகலாம். நானும் சாப்பிடலை என்று அவனை கைப்பற்றி இழுத்து கொண்டு கீழே இறங்க, அதுவரை தம்பி தனியா வந்தால் பேசலாம் என்று தனம் காத்திருந்தார். மகள் தம்பியை இழுத்து கொண்டு வரவும் அப்புறம் பேசலாம் என்று தன் அறைக்கு தூங்க போய்விட்டார். பாவம், அவரால் தூங்கத்தான் முடியலை. பிறந்ததில் இருந்து மகனுடன் ஒரே அறையில் இருந்துவிட்டு இப்போது அவன் இல்லாதது கஷ்டமாக இருந்தது. படிக்க வெளியூருக்கு போய்விட்டான் என்றால் அது வேறு விதம். ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு இப்படி அவன் தனியாக இருப்பது அவருக்கு கவலையை கொடுத்தது. இந்த 2 பிள்ளைகளின் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தானே நான் இவளை என் தம்பிக்கு கட்டி வச்சேன். இவ என்னடானா எங்களுக்கு கண்டிஷன் போடுறாளே